கோடை விடுமுறை முடிந்த புதுச்சேரியில் வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வெயில் உக்கிரம் அதிகமாக வருவதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. வெயில் அதிகரிப்பதன் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இன்றுடன் பள்ளிகள் முடிகின்றன. நாளை சனி மற்றும் ஞாயிற்று விடுமுறை. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெரியார் நகரைச் சேர்ந்த ரவுடி ருத்ரேஷ் கஞ்சா தொழில் போட்டியில் கொலை செய்யப்பட்டார். அரியாங்குப்பத்தில் முன்விரோதம் தகராற்றில் ரவுடி ஆனந்த் என்கிற அலெக்ஸ் வயது 33 என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவங்களை தொடர்ந்து சீனியர் எஸ்பி நாகசைத்தன்யா உத்தரவின் பெயரில் எஸ்பி வீரவல்லவன் தலைமையில் ரெடியார்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலையரசன், சந்திரசேகர், ரவிவர்மன், விஷ்ணு பிரதாபன் மற்றும் போலீசார் நேற்று மாலை 6:30 மணி அளவில் ரெடியார்பாளையம் ஜே நகர், முள்ளக்குளம், பெரம்பை ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீஸ் மோப்ப நாய் வேகமாவுடன் சென்று கஞ்சா ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை நடத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் ரவுடிகளின் நடமாட்டத்தை போலீசாருக்கு பொதுமக்கள் தெரிவிக்க எஸ்பி அறிவுறுத்தினார். அதேபோல் பெரிய கடை காவல் நிலையத்திற்குட்பட்ட செஞ்சி சாலை, மிஷன் வீதி, பாரதி வீதி, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, காமராஜர் சாலை, அரசு மருத்துவமனை பகுதிகளில் நேற்று இரவு இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் அப்பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகள், சந்தேகத்திற்கு இடமான வகையில் கஞ்சா விற்கும் இடங்கள், பெட்டி கடைகள், குட்கா பாக்கெட்டுகள் விற்கப்படுகிறதா என சோதனை மேற்கொண்டனர். போலீசார் ரவுடி வீடுகளில் சோதனை நடத்திய பொழுது ஒரு ரவுடி வீட்டில் வளர்க்கப்பட்ட செடியை பறித்த கஞ்சா செடியா என ஆய்வு செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி 100 பேருக்கு விபூதி அடித்து 1,31 லட்சம் மோசடி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரைச் சேர்ந்தவர் ரத்தினம் என்கிற கோபி, இவரது மனைவி முத்தாளம்மன், இவர்களது உறவினர்களான சுரேஷ், முரளி ஆகியோர் உதவியுடன் சஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், துருவை, இரும்பை, ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 200 பேரை ஏலச்சீட்டுக்கு சேர்த்துள்ளனர். ஏலச்சீட்டின் மொத்த தொகை 2.5 லட்சம் எனவும் தலா மாதம் 5,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்றும் 100 பேரை சேர்த்துள்ளனர். மேலும் இந்த ஏலச்சீட்டு மாதத்தில் 4 முறை, அதாவது 5, 7, 10, 15 ஆகிய தேதிகளில் ஏலம் விட்டு ஏலதாரர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஏலச்சீட்டு நடத்திய கோபி ஒரு சில பேருக்கு மட்டும் பணம் சரியான முறையில் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் அடுத்தடுத்த மாதம் தோறும் பணம் செலுத்தி ஏலம் எடுத்தவர்களுக்கு பணத்தை வழங்காமல் கோபி இழுத்தடித்து வந்துள்ளதாகவும் தெரிகிறது. ஏலம் எடுத்தவர்கள் பலமுறை பணம் கேட்டும் கடந்த 1 வருடமாக கோபி பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதே வந்துள்ளார். இதனால் ஆதகமடைந்த அவர்கள் இன்று கொரிமேடு காவல் நிலையத்தில் ஒன்று திரண்ட கோபியின் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பெயரில் ஆய்வாளர் பாலமுருகன் விசாரணையை மேற்கொண்டார். அப்பொழுது கோபி, அவரது மனைவி முத்தாளம்மன் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 100 பேரிடம் 1,31 லட்சம் அளவில் மோசடி செய்தது உறுதியானது. இதனை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதம் 5,000 ரூபாய் என 100 பேரிடம் ஏலச்சீட்டு நடத்தி ஒரு குடும்பமே 1,31 லட்சம் மோசடி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் போலீசார் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி பழங்கள் போன்றவைகளை வழங்கி வருவதை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி பழங்கள், இளநீர், மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்ற வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி திருபுவனை புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் அவ்வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குளிர்விக்கும் வகையில் நீர்மோர், தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர். இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தணித்து செல்கின்றனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில்
பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம் நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டு வாங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி பிரதான சாலையான புசி வீதியில் மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணி என்ற பெயரில் இன்று புதிதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்புழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று கடையின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பிரியாணியை வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டி அடித்து சென்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரியாணி வாங்க முண்டி அடித்தவர்களை ஒழுங்குபடுத்தினர். இதனை அடுத்து சாலையோரம் அவர்கள் வரிசையாக நிறுத்த வைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் பிரியாணி வாங்குவதற்கு பல மணி நேரம் வெயிலில் என்று கூட பார்க்காமல் வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். மேலும் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணியை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கடுமையான வெயிலில் கடையின் முன்பு முண்டியடித்துக் கொண்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பிரியாணி வாங்கிய கூட்டத்தால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முன்னாள் வேளாண் துறை மற்றும் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் மூட்டை தூக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களை பரவி வருகிறது. புதுச்சேரி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காரைக்கால் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலக்கண்ணன் வேளாண் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். ஆனாலும் இவர் விவசாய நிலங்களில் வேலை செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார். அதனை ஆதரவாளர்கள் வீடியோவாக வெளியிட்டு வந்தனர். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையில் தனது சொந்த வேலைகளை கவனித்து வருகிறார். இதில் விவசாய வேலைகளில் மிகுந்த ஈடுபாடுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தனது நிலத்தின் பயிரிட்ட பொருட்களை டிராக்டர் மூலம் தனது வீட்டிற்கு கொண்டு வந்தார். அப்பொழுது டிராக்டரிலிருந்து மூட்டைகளை தலையில் சுமந்து இறக்கி வைத்தார். இதனை பார்த்த ஆதரவாளர்கள் ஒருவர் தங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் நீங்கள் இது போன்ற வேலைகளை செய்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் இந்த வேலைகளை செய்தால்தான் சாப்பாட்டிற்கு அரிசி கிடைக்கும் என தெரிவித்தார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புலியை பார்த்து பூனை சூடு போட்ட விடுகதை மாதிரியை நாயை புலியாக மாற்ற அதை புலி போல் பெயிண்ட் அடித்து வீதியில் உலாவிவிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் புலி உலாவுவதாக பொதுமக்களிடையே தகவல் பரவியது. மலை வனப்பகுதியாக இருந்தால் புலி வரும், இங்கு எப்படி புலி வந்தது என்று பொதுமக்களிடையே கேள்வி எழுந்தது. உண்மையிலேயே புலிதான் வருகிறதா, அதனை பார்த்துவிட வேண்டும் என்று இளைஞர்கள் திட்டமிட்டனர். அப்பொழுது புலி வருகிறது என்று சிலர் அங்கு கூச்சலிட்டவாறு சென்றனர். இதனை கேட்ட இளைஞர்கள் சிலர் அங்கு திரண்டு சென்றனர். அவர்கள் புலி என்று சொன்ன விலங்கை பார்த்து ஆச்சரியத்தில் அடைந்தனர். ஏனென்றால் அது புலி அல்ல, புலி வேஷத்தில் இருந்த நாய். அந்த பகுதியைச் சேர்ந்த சில விஷமிகள் தெரு நாய் உடலில் புலியை போல கோடுகளை பெயிண்டில் வரைந்து நாயை வீதிகளில் உலாவ விட்டுள்ளனர். இந்த புலி வேட நாய் கடந்த 2 நாட்களாக குறிஞ்சி நகர் பகுதியில் உலாவி வருகிறது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நாய்க்கு புலி வேஷமிட்ட விஷமிகள் யார் என்று அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் எழுந்ததில் இருக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 52ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழா தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்ததில் உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 52ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இரவு மின் அலங்காரத்தில் நாக வாகனம், அன்ன வாகனம், சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக இவ்வாலயத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை சிறப்பான பூஜைகளுடன் தொடங்கி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இதில் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்து ஒன்று கூடி வடம் பிடித்து தேரினை இழுத்து சென்றனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு தலைவர் ராஜசேகர், செயலாளர் ராஜமுத்து, துணைத் தலைவர்கள் கலிவரதன், செல்வராஜு, சீதாராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கிராமம் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் 3 மாத இடைவெளிக்கு பிறகு வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க இருக்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த விமான நிலையத்தில் இருந்து பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டது.
பின்னர் போதிய வரவேற்பு இல்லாததால் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்பட விமானம் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அக்டோபரில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்துக்கு மீண்டும் தொடங்கப்பட்ட விமான சேவைகளும் கடந்த 30ஆம் தேதியுடன் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஹைதராபாத் பெங்களூருக்கு இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இயக்க வருகிறது. இதற்கான முன்பதிவு வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இதேபோல் ஏர் சபா நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து சேலம், கோவைக்கு விமானம் சேவையை தொடங்க இருக்கிறது. இந்த புதிய சேவைகளுக்கு புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் தலைமையில் போலீசார் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி பழங்கள் போன்றவைகளை வழங்கி வருவதை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி பழங்கள், இளநீர், மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்ற வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி திருபுவனை புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. காவலர்கள் அவ்வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குளிர்விக்கும் வகையில் நீர்மோர், தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர். இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தணித்து செல்கின்றனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.